தென்னை மரத்துல எல்லாம் வண்டை வாரது சகஜம்தான். அதை வந்து வாரத்தில் 2 நாள் வந்து ரெகுலராக பார்த்து வண்டை எடுத்துகிட்டு அதில் வந்து மணல் போட்டு மூடி விட்டாச்சுன்னா கொஞ்சம் சேஃப். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டை உள்ளாடி போய் முட்டை போட்டு வச்சிரும். முட்டை வந்து அது கொஞ்சம் நாளில் அதில் வந்து புழு வர ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு வெளியே பார்க்குறதுக்கு தெரியாது. அந்த புழு உள்ளாடி இருக்கிற குருந்தை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி கடிச்சு உள்ளாடி துப்பி வச்சிரும். இது வந்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி தென்னை மரத்தோட குருத்து வந்து அழுக ஆரம்பிச்சிடும். சில நேரம் வந்து நல்லா ஸ்மெல்லாகவும் கூட இருக்கும். நம்ம வந்து முதல்ல வண்டி யார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓட்டையிலோட்ட பார்த்தோன்னா தெரியும் அது வந்து குருந்து வந்து எவ்வளோ தூரம் அழுவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சில நேரம் அந்த சின்ன புழு வந்து கடிச்சு மேலோட்ட போகும். அந்த மாதிரி நேரத்தில் மேலே உள்ள குருந்து தான் வந்து நாசம் ஆகும். கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம், சரியாக போகும். அந்த மாதிரி வெட்டி எடுத்தது தான் இது. பார்த்தீங்களா, உள்ளாடி இந்த மாதிரி தான் கடிச்சு துப்பி வச்சிருக்கு. புழுவை பாருங்கள். இது நமக்கு வெளியே தெரியாது, உள்ளாடி இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். நம்ம பார்க்காம விட்டோன்னா அவ்வளோதான், தென்னை மரம் வந்து வேலை முடிஞ்சிடும். இது நாங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் ரெகுலராக பார்க்குறதுனால தான் இதை வந்து காப்பாற்ற முடிஞ்சு. இதை வந்து எடுத்து கொண்டுடலாம். இந்த மாதிரி மேலே குருத்தை வெட்டி விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா வெட்டிட்டு தண்ணி தேங்காத மாதிரி நல்லா வெட்டிட்டு மேலே வந்து மருந்து அடிச்சு விட்டாச்சுன்னா வந்து இந்த மரம் குருந்து வந்து மறுபடியும் வளர்ந்துடும். தண்ணி கூட பூச்சிக்கொல்லியும் பூஞ்சைக்கொல்லியும் வந்து சேர்த்து கலந்து ஊற்றிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னம்பிள்ளை நட்டுட்டு வீட்டில் அது வளரும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தோன்னா இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் காப்பாற்ற முடியாது. வாரத்தில் 1 இல்லை 2 நாள் வந்து ரெகுலராக போய் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி வண்டுகள்லேருந்து காப்பாற்ற முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.